மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத விதத்தில் சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி சில வேலைகள்லாம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறிது கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள், தன லாபங்களை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய தினம். அதாவது கடன், பேங்க்கில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சேரும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் சில பிரச்சனைகள், சில மனக்லேசங்கள்மாங்க, அந்த மாதிரி மனக்லேசங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். எதுலையுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இல்லாத போது அந்த விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல லாபங்களும் உயர்வுகளும் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனக்லேசங்கள் உண்டாகும். கவனமாக செயல்படுங்கள். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளை வென்று, பிரச்சனைகளை வென்று வெற்றி வாகை சூடுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவசரப்பட்டு என்ன செய்வோம்னா அதை விரயம் பண்ணக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு செலவை கொண்டு போய் நிற்கிறது. இல்லை யாரோ ஒருத்தருக்கு கடன் கொடுப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டால் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஒருத்தன் இதை கொடுன்னோன்னா அதை கொடுத்துருவீங்க. இல்லை ஒரு தண்ட செலவு செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் நிலை இருப்பதால் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். உணர்ச்சி வேகத்தில் செயல்படுவதை நிறுத்துங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களுடன் வெற்றி அடைவீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நீங்கள் நல்லதென்று, அதாவது நல்லதுன்னு நினச்சா அது அவ்வளவு நன்மைகளை தராத ஒரு சமாச்சாரத்தை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் தைரியம் வலுத்து இருக்கும். எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய அளவில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சில முக்கிய முடிவுகளை சிறப்பாக எடுப்பீர்கள். இதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி வந்துடக்கூடாது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் உறுதியோடு செயல்படுங்கள். மன கிளேசங்கள், அதாவது மாறி மாறி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ரொம்ப வளைஞ்சு கொடுத்தாலும் சில நேரங்களில் பிரச்சனையாயிடும். அதனால் மன உறுதியோடு செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் எதிர்பாராத தன வரவும் ஏற்படும். ஒரு எதிர்ப்பு, அதாவது ஒரு சர்ப்ரைசிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி
ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்மைகளை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, முன்னேற்றம் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய, தன வரவை தரக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்படும் வகையில் நன்மைகளை தரக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவி உண்டு. தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில செயற்கரிய செயல்களை கூட சாதிப்பதற்கான ஒரு நிலை உருவாகும். ஆனால் சில நேரங்களில் குறுக்கு வழி, தவறான ஒரு நட்பு, இதெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய, தன வரவை தரக்கூடிய நல்ல தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். தவறான முடிவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல காலகட்டமாக அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சில நேரங்களில் வெளிநாடு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கான ஒரு காலகட்டம் கனிந்து வரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதில் முயற்சி அதிகமாக எடுக்கிறீங்களோ அதில் வெற்றி பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் அற்புதமான தினம். புகழ் தன்னால் வந்து சேரக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். சில பண செலவுகள் இருக்கும், ஆனால் அது சுபவிரயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். சில நம்பிக்கைகள், என்ன இப்படி நம்பினோம் இப்படி சரியா இல்லையேன்னு ஒரு மனசில் ஒரு மன கிளேசங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது உண்மையல்ல. மனம் தளராமல் உங்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. தெய்வம் மனுஷ ரூபேனேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தெய்வம் சில நேரங்களில் மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அது போன்ற தினம். எதிர்பாராத நன்மைகள். உங்களுக்கு நீங்கள் தவறாக சில விஷயங்களை புரிந்து கொண்டிருந்தால் கூட இறுதியாக நன்மைகள் ஏற்படுவதால் நம்மையும் அறியாமல் தெய்வம் நமக்கு தந்த பரிசு என்று நினைப்பது போல சில விஷயங்கள் கூட நடைபெறலாம். நன்மைகள் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மன கிளேசங்களும் மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். நல்ல வாழ்க்கையில் சில முக்கிய மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நன்மைகள் உறுதியாக நடைபெறக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ஒரு திருப்திகரமாக இருக்காது. நம்ம இவ்வளவு தூரம் நம்ம எஃபோர்ட் போட்டோம், இவ்வளவு கடுமையாக உழைத்தோம், ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பதில் நமக்கு
சந்தோஷமாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை போன்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கை ஒன்றே உங்களை காப்பாற்றும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக அமையிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். மனம் தளராமல் பணியாற்றுங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த நல்ல தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமைவதால் தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு கூட சொல்லலாம். இந்த திருமணம் போன்ற விஷயங்கள் தள்ளி போய் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். மனசில் ஒரு தைரியம், தெளிவு, தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன தெளிவு ஏற்படுவதற்கு தெய்வத்தை வணங்கி, நாராயணனை வணங்கி தினத்தை தொடங்குங்கள், நன்மைகள் பெருகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய, தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று கவனமாக செயல்படுங்கள். அவசரத்தில் சில விஷயங்களை மறந்துடலாம், தவறு விட்டுடலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் ஏற்படும். உண்மையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பலரும் உதவி செய்வார்கள். நன்மைகள் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. சற்று கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்கள் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம், அப்புறம் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள்னு சொல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் அவங்கள நம்பியிருப்பீங்க, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உகந்த முறையில் அவர்கள் நடக்காமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன கிளேசங்கள் ஏற்படும், மன சங்கடங்கள் ஏற்படும். சற்று கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான காலம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சிறப்பான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம், ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனை மிக்க தினமாக இருப்பதால், சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள்.